கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம யோபு 20வது அதிகாரம் பார்த்துட்டு இருந்தோம். யோபுல யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து இருக்கிறதுனால பிசாசு எப்படி வஞ்சித்துன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதன் மித்தமாக அவருடைய சிநேகிதர்கள் பார்க்க வந்த சிநேகிதர்களும் அவரை எப்படி பரியாசம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் அவர் சொல்கிறாரு, யாருன்னா இப்போ சோப்பார் பேசுகிறார், அவரோட நண்பன் சோப்பார் 2வது தரமாக பேசுகிறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னா, நீர் ஏழைகளை கைவிட்டு கட்டாத வீட்டை நீர் பறிச்சிட்டீரு. தன் வயிறு திருப்தியற்றிருந்தபடினால இச்சித்த காரியங்கள் எல்லாம் ஒன்று என்ன செய்யல உனக்கு இருப்பதில்லை. போஜனத்தில் ஒன்று கூட என்ன செய்து உமக்கு மீதியாவதில்லை. ஆகியால் அவன் ஆசி என்ன செய்து நிலை நிற்காது. நீ வேண்டுமென்றே என்ன செஞ்சிரு, நீ பரிபூரணம் அவனுக்கு வந்துச்சு. அவனுக்கு வியாகுலம் உண்டாகும். சிறுமைப்படுகிற ஒவ்வொருடைய கையும் அவன் மேல் வரும். தன் வயிற்றை நிரப்பத்தக்கது இன்னது என்று அவனுக்கு இருந்தாலும் அவர் அவன் மேல் என்ன செய்கிறார், தமது கோபத்தின் உக்கிரத்தை வரவிட்டார். அவன் போஜனம் பண்ணுகையில் அதே அவன் மேல் என்ன செஞ்சுட்டாரு, சொரிய பண்ணுவார். இருப்பு ஆயுதத்துக்கு அவன் தப்பி ஓடினா கூட உருக்குவில் என்ன செய்கிறோம், அவனை உருவ எஞ்சிரும். உருவின பட்டையும் என்ன செஞ்சிடும், அவன் சரீரத்தையும் மென்னீர் அம்பு அவன் பிச்சை என்ன செய்யும், உருவி போகும். பயங்கரங்கள் அவன் மேல் வரும். அவன் ஒழிக்கும் இடங்களில் காரீரில் என்ன செய்யும், அடங்கியிருக்கும். அவியாத அக்கினி அவன் என்ன செய்யும், பட்சிக்கும். அவன் கூடாரத்தில் மீதியாக இருக்கிறவன் தீங்கு அனுபவிப்பான். வானங்கள் அவன் நினைச்சரு அக்கிரமத்தை வெளிப்படுத்தி பூமி அவனுக்கு விரோதமாக என்ன செய்யும், எழும்பும். அவன் வீட்டில் சம்பத்தி என்ன செஞ்சிடும், போயிடும். அவனுடைய கோபத்தின் நாளில் அவைகள் என்ன செய்யும், கரைந்து போகும். இதுவே தேவனால் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கும் அவன் செய்கைக்கு தேவனால் அவனுக்கு வரும் சுதந்திரம் ஆகும் அப்படின்னு சொல்லி சோப்பார் என்ன செய்கிறாருன்னா, யோபு பரியாசம் பண்ணுறார். யோபு ஒரு துன்மார்க்கனாக நினச்சிட்டு துன்மார்க்கருக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, துன்மார்க்கருக்கு எம்பரம் குறுகுனது, துன்மார்க்கர் அவன் மாயக்காரன் சந்தோஷம் ஒரு நிமிஷம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அவன் பார்த்த கண் இனி அவனை பார்க்காது, அவன் பிள்ளைகள் எளியவர்கள் சகத்தர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன செய்கிறாரு, பரியாசம் பண்ணதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு பதிலாக அவர் தான் சொல்கிறாரு, நீர் வீட்டின் சம்பத்து உமது வீட்டின் சம்பத்து போய்விடும், உமது கோபத்தின் நாளில் அவள் கரைந்து போகும். இது தேவனால் துன்மார்க்கு கிடைக்கும் பங்கும் அவன் செய்கைக்கு தேவனால் அவனுக்கு வரும் சுதந்திரமும் அப்படின்னு சொல்லி சோப்பார் என்ன செய்கிறாரு, பரியாசம் பண்ணுறார். அதுக்கு மாறுத்தரமாக யோபு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என் வசனத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, கவனமாக கேளுங்க. இது நீங்கள் என்னை தேற்றுவது பண்ணுறது போல இருக்கும். நான் சொல்கிற வசனத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறோம், என்னை தேற்று பண்ணது போல இருக்கும். நான் பேச போகிறேன், சகித்திருங்க. நான் பேசின பின்பு நீங்கள் என்ன செய்யுங்க, பரியாசம் பண்ணுங்க என்னங்கிறார். என்னை பரியாசம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களே, அதனால் அவர் சொல்கிறாரு, நான் பேசுகிற வசனத்தை நீங்கள் கேளுங்க. நான் பேச போகிறேன், அது நீங்கள் சகித்திருங்க. நான் பேசின பின்பு நீங்கள் திரும்ப என்ன செய்யுங்க, என்னைய பரியாசம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. நான் மனுஷனை பார்த்தா அங்கலாய்க்கிறேன், அப்படியானால் என் ஆவி என்ன செய்யுது, விசனப்படாது இருக்குமா அப்படிங்கிறார். அதனால் என்னை கவனித்து பாருங்கள். அப்போது நீங்கள் என்ன செய்வீங்க, பிரமித்து உங்கள் வாயை கையால் என்ன செய்வீங்க, நீங்கள் பொத்தி கொள்வீங்க. இதை நான் நினைக்கையில் கலங்குறேன். நடுக்கம் என் மாம்சத்தை என்ன செய்யும், பிடிக்கும். துன்மார்க்க ஜீவித்து விருத்தவராகி வல்லவராவானேன். அவர்கள் கூட அவர்கள் சந்ததியார் என்ன செய்வாங்க, அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்ன செய்வாங்க, திடப்படுவாங்கிறாங்க. துன்மார்க்க ஜீவித்து விருத்தராகி வல்லவரானேன். அவர்கள் கூட அவர் சந்ததியார் என்ன செய்வாங்களா, அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்ன செய்வாங்க, திடப்படுறாங்க. அவர்கள் வீடு என்னது, பயம் இல்லாத படிக்க என்ன செய்யும், பத்திரப்பட்டிருக்கும். துன்மார்க்கின் வீடு பயம் இல்லாமல் பத்திரிக்கப்பட்டிருக்கும். நீதிமானுடைய வீடு தான் என்ன செய்யுது, கொள்ளையாகுங்க. அதுன்னு சொல்றாரு. நீதிமானுடைய வீடு துன்மார்க்கனுடைய வீடு பயம் இல்லாமல் பத்திரப்பட்டிருக்கும். தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் நிச்சயில வருதில்லை. தேவனுடைய கோபம் அவங்க மேலே நிச்சயில வர்றதில்லை. அவருடைய எருது பொழிந்தால் கூட என்ன செய்யுது, வீணாய் போகாதான். எருது குட்டி போட்டால் கூட என்ன செய்யாதான், வீணாக போகாதான். அவருடைய பசு சினை அழியாது படிக்க நிச்சயமா ஈணுமா. நீதிமான்களுடைய எருது என்ன செய்யும், கோழி கூட என்ன செய்யுது, போயிடும், சின்ன கூட அழிஞ்சு போயிடும். ஆனால் துன்மார்க்கனுக்கு என்ன செய்யாது, பொழிஞ்சு அது எருது பொழிஞ்சால் கூட அது வீணாய் போகாது. பசு சினை என்ன செய்யுது, அழியாது, சினை அழியாது பிடிக்கினது அப்படிங்கிறாரு. அவர்கள் தங்கள் குழந்தைகள் என்ன செய்வாங்க, ஒரு மந்தை போல் வெளியில் என்ன செய்வாங்க, போக விட்டுருந்தாங்க. அவர்கள் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, குதித்து என்ன செய்கிறாங்க, விளையாடுறாங்க. அவர்கள் தம்பூரு சிரமண்டலத்தை எடுத்து பாடி கிண்ணறத்தின் ஓசைக்கு என்ன செய்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு க்ஷண பொழுதில் என்ன செய்கிறாங்க, பாதாளத்தில் இறங்குறாங்கிறாங்க. பூமியில் வாழும்போது அவங்களுக்கு ஒரு கேடும் இருக்காது, கேடு இல்லாதபடிக்கு நன்றாக வாழ்வாங்க. ஆனால் என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஒரு க்ஷண பொழுதில் என்ன செய்வாங்க, நல்ல செல்வவானாக செழிப்பாக வாழ்வாங்க. ஆனால் ஒரு க்ஷண பொழுதில் பாதாளத்தில் இறங்கிடுவாங்க.
அவங்க என்ன செய்வாங்க மாட்டாங்க, தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகிறோன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, நாங்க உம்முடைய வழிய அறிய மாட்டோன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆனா, கர்த்தரை சேவிக்கிறவங்களுக்கு என்ன செய்வாங்க, அம் பாடுகள் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு, "சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன?" என்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, தேவனை நோக்கி சொல்றாங்க, "நீங்க எங்கள விட்டு விலகிறோம். நாங்க உம்முடைய வழிய என்ன செய்ய மாட்டோம், அறிய விரும்ப மாட்டோம்னு" சொல்றாங்க. அடுத்தல சர்வ வல்லவரை நாங்க சேவிக்கிறதுக்கு நீர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்க ஜெபம் பண்ணதுனால உமக்கு பிரயோஜனம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனாலும் அவர்கள் வாழ்வு என்னது அவர்கள் கையில கிடையாது. துன்மார்க்கின் ஆலோசனை எனக்கு தூரமா இருப்பதாங்கிறார். அவருடைய வாழ்வு அவருடைய கையில கிடையாது. அவருடைய ஆலோசனை தூரமா இருக்கும். துன்மார்க்கருடைய ஆலோசனை தூரமா இருக்கும்னு சொல்லிட்டாரு. அதனால நீங்க என்ன செய்யுங்க, என்னை விட்டு விலகி இருங்க அப்படிங்கிறாரு. அதான் சொல்றாரு, எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணிஞ்சு போங்கிறாங்க. நல்லா இருப்பாங்க. ஆனாலும் திடீர்னு அவங்களுக்கு எப்போ அழிவு வருதுன்னு தெரியாது. அழிவு வரத்துல ஒரு க்ஷண பொழுதுல அவங்க அழிஞ்சு போவாங்க. அப்ப அவங்க என்ன சடுதியில அவங்க விளக்கு கூட என்ன செஞ்சிரும், அணைஞ்சு போயிரும். அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில், அவர்கள் ஆபத்து அவர்கள் மேலே என்ன செஞ்சிரும், வந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதான் என்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, அப்புறம் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, என்னைய பரியாசம் பண்ண மாட்டீங்க, என்னைய பேச விடுங்க, என்னை கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, எபியா சொல்றது போல தானே இப்ப இருக்கிறாங்க. அவங்க வந்து அநேகர் என்ன செய்றாங்க, அவங்கள உபத்திரப்படுத்துறாங்க, துன்பப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்க. ஆனா அவங்க நல்லா இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்றோம், கஷ்டங்கள அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆ ஆனா அவங்க நல்லா இருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன பொழுதுல நினைச்சுருவாங்க, அழிஞ்சு போயிருவாங்க. அப்ப அவங்க நினைச்சது பாதாளம் தான் அவங்களுக்கு தப்ப விடாது. ஆனா நம்ம வந்து இப்ப கர்த்தருக்காக நம்ம வாழும்போது, நம்ம பாடுகளை அனுபவித்து, நம்ம வந்து எவ்வளோ வேதனைகள அனுபவிச்சாலும், நம்ம என்ன செய்வோம்னா, அ க கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு நம்ம போவோம். கர்த்தருடைய பரலோகராஜ்யத்துக்கு போவோம். நம்ம வந்து அங்க பரலோகத்துல இருந்துருவோம், சந்தோஷமா இருப்போம். அதுதான் துன்மார்க்கருக்கும் நமக்குள்ள வித்தியாசங்கள். அதனால நம்மள வந்து யாரும் துன்பப்படுத்துறாங்களே, துன்பப்படுத்துறாங்க, நல்லா இருக்காங்க, நமக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லி கஷ்டப்படணும். நம்ம வந்து ஜெபத்த விடக்கூடாது, வேத வாசிப்பு விடக்கூடாது. கர்த்தர உறுதியா பற்றி பிடிச்சு நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, நிச்சயமா என்ன செய்வோம்னா, நம்ம பாதுகாக்கப்படுவோம். அதனால நம்ம துன்மார்க்கர் அப்படி இருக்காங்களா, இப்படி இருக்காங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டாம், அவர்கள குறித்து கலங்கவோ, வேதனைப்படவோ வேண்டாம். நம்ம நம்முடைய ஆத்துமாவ என்ன செய்யணும், நம்ம பாதுகாத்துக் கொள்வோம். அப்போ நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அடுத்தபடியாக அடுத்து அவங்க சொல்றாங்க, அவர்கள் காற்று முகத்திருக்கிற துரும்பை போலவும், பெருங்காற்று பறக்கடிக்கிற பதரை போலும் துன்மார்க்கர் என்ன செய்றாங்களா இருக்காங்களாம். தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவனுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறாராம். இவங்க செய்ற அக்கிரமத்தை, துன்மார்க்கர் செய்ற அக்கிரமத்தை யாருக்குன்னா, அவங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்றாராம், வச்சு வைக்கிறாராம். அவங்க உணரத்தக்க விதமாய் அது அவங்களுக்கு என்ன செய்றாராம், பலிக்க பண்றாராம். அவங்க உணரத்தக்க விதமாக அது அவங்களுக்கு பலிக்க பண்றாராம். அவனுடைய அழிவை அவனுடைய கண்கள் காணுமாம். துன்மார்க்கருடைய அழிவ துன்மார்க்கருடைய கண்கள் என்ன செய்யும், காணுங்கிறாரு. சர்வலருடைய உக்கிரத்தை குடிப்பாங்களாம். அடுத்தல அவன் மாதங்களின் தொகை குறுக்கிடப்படும்போது, அவனுடைய மாதங்களின் தொகை குறுக்கிடப்படும்போது, அவனுக்கு பிற்பாடு அவன் வீட்டைப் பெற்று அவனுக்கு இருக்கும் விருப்பம் என்னங்கிறாரு. மாதங்களின் தொகையை அவங்களுக்கு எடுத்துருவாரு, கர்த்தர் குறுக்கிட்டுருவாரு. குறுக பண்ணிருவாரு. அப்புறம் அவனுடைய வீட்டை பெற்று அவனுக்கு இருக்கும் விருப்பம் என்ன, வீட்டை பெற்று விருப்பம் இல்லாதபடிக்கு ஆக்கிருவாரு. கொஞ்ச நாள்ல அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா, அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? அதனால சொல்றாரு. அவர்கள் உயர்ந்தோரை நியாயந்திருக்கிற தேவனுக்கு அறிவை உணர்த்த யாரால் ஆகுங்கிறார். அதனால ஒருவன் நிர்வாகத்தோடும் சுகத்தோடும் வாழ்ந்து குறையற்ற பலனுள்ளா சாகிறானாம். துன்மார்க்கன் நல்ல நிர்வாகத்தோட இருப்பான். நல்ல சுகத்தோடு வாழ்ந்திருப்பான். ஆனா, அவனுடைய பலன் என்ன செய்யுது? குறையற்ற பலனா எவன் என்ன செய்றானாம்? சாகிறானாம். அவனுடைய பால் பாத்திரங்கள் பாலால் நிரம்பியிருக்கு. அவன் எலும்புகளில் ஊன் என்ன செய்யுது? புஷ்டியா இருக்கு. நல்ல பால் பாத்திரம் நிரம்பி இருக்கு. அவன் ஊன் நல்லா புஷ்டியா இருக்குது. ஆனா வந்து வேறொருவன் ஒரு நாளாவது சந்தோஷத்தோட சாப்பிடாமல் மனக்கிலேசத்தோடு என்ன செய்றானாம்? சாகிறானாம். வேறொருவன் ஒரு நாளாவது சந்தோஷத்தோட சாப்பிடாதபடிக்கு மனக்கிலேசத்தோடு என்ன செய்றானாம்? சாகிறானாம். இருவரும் சமமா என்ன செய்றாங்களாம்? மண்ணில படுத்துக் கொள்றாங்களாம். புழுக்கள் அவர்களை மூடுங்கிறாரு. ஒருவன் வீட்டில ஒரு துன்மார்க்கன் வீட்டில பால் பாத்திரம் நிரம்பி இருக்கு. அவன் எலும்புகள்லாம் நல்லா ஊன் ஊன் புஷ்டியா இருக்குது. ஆனா வேறொருவன் ஒரு நாளாவது சந்தோஷத்தோட சாப்பிடாதபடிக்கு மனக்லேசத்தோடு சாகிறான். 2 பேரும் என்ன செய்றாங்க? சாகுறாங்க. ஆனா இருவரும் சமமா என்ன செய்றாங்க? மண்ணில படுத்துக் கொள்றாங்க. புழுக்கள் அவர்களை என்ன செய்யும்? மூடும். இப்போ நீதிமான் மரித்தாலும், துன்மார்க்கன் மரித்தாலும் என்ன செய்றாங்க? ஆ குழி தோண்டி இறைச்சுறாங்க. மண்ண போட்டு தான் என்ன செய்றாங்க? முக்குறாங்க. அதனால தான் சொல்றாங்க, 2 பேரும் என்ன செய்றாங்க? அழிவை காணும்போது அவங்கள புழுக்கள் தான் என்ன செய்யுது? திங்கும். சரீரத்த என்ன செய்யுது? புழுக்கள் திங்கும். ஆவி தான் என்ன செய்யும்? கர்த்தருடைய பிள்ளையோட ஆவி பரலோகராஜ்யத்துக்கு போகும். கர்த்தருடைய பிள்ளை இல்லாதது நரகத்துக்கு போகும். அதான் சொல்றாரு. இருவரும் சமமா மண்ணில படுத்துக் கொள்றாங்க. புழுக்கள் அவர்களை மூடும். இதோ நான் உங்களின் நினைவுகளையும், நீங்கள் என்னைப் பற்றி அநியாயமாய் கொண்டிருக்கும் ஆலோசனை அறிவேன். நீங்க வந்து என்ன செய்றீங்க? நான் உங்கள் நினைவுகள நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி உங்க நினைவுகள நான் அறிகிறேன். நீங்க என்னைய பற்றி என்ன செய்யுங்க? அநியாயமாய் கொண்டிருக்கிற ஆலோசனை அறிவேன். நான் உங்கள அறிகிறேன்.
நீங்கள் என்னை பற்றி தவறான ஆலோசனை கொண்டிருக்கிற அநியாயமாக கொண்டிருக்கிற ஆலோசனை நான் அறிகிறேன். ஆனாலும் பிரபுனுடைய வீடு எங்கே? பிரபுனுடைய வீடு எங்கே? துன்மார்க்கனுடைய கூடாரம் எங்கே? பிரபுடைய வீடு எங்கே போச்சு? துன்மார்க்கருடைய கூட எங்கே போச்சுன்னு சொல்லி என்ன செய்வாங்களான்னு சொல்லுவாங்களா? அந்த அளவில் துன்மார்க்கர்கள் என்ன செய்வாங்க இருப்பாங்கன்னு சொல்கிறார். அதனால் வழி நடந்து போகிறவர்களை நீங்கள் கேட்கலையா? அவர்கள் சொல்லும் குறிப்புகளை நீங்கள் அறியவில்லையா? துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று என்ன செய்கிறானா? வைக்கப்பட்டிருக்கிறானா? துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கு தான் நிஜரானா வைக்கப்பட்டிருக்கிறானா? அவன் கோபாக்கினி நாளுக்கென்று கொண்டு வரப்படுறானா? துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறானா? கோபாக்கின நாளில் அவன் என்ன செய்கிறானா? நியாயத்திற்காக கொண்டு வரப்படுவாங்கிறார். அதனால் அவன் வழியை அவன் முகத்துக்கு முன்பாக தூண்டி காண்பிக்கிறவன் யார்? அந்த நேரத்தில் துன்மார்க்கனுடைய வழியை முகத்துக்கு முன்பாக யார் தூண்டி காண்பிப்பாங்கிறார். அவன் செய்கத்தக்க பலனை அவனுக்கு என்ன செய்வார்? சரி கட்டுறவர் யார் அப்படிங்கிறாப்புல. அவன் கல்லறைக்கு கொண்டு வரப்படுறான். அவன் கோரி என்ன செய்கிறான்? காக்கப்பட்டிருக்கும். கல்லறை கொண்டு வரான். கல்லறை வச்சு வைத்து என்ன செய்கிறாங்க? மண்ணை போட்டு என்ன செய்கிறாங்க? மூடி மறைச்சி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதான் அவன் கோரி காக்கப்பட்டிருக்கும். பள்ளத்தாக்கின் புல் பத்தைகள் அவனுக்கு இன்பமாக இருக்குமா? பள்ளத்தாக்கில் புல் பத்தைகள் அவனுக்கு என்ன செய்து இன்பமாக இருக்கும். அவனுக்கு முன்னாக எண்ணிருந்த ஜனங்கள் போனது போல அவனுக்கு பின்னாக ஒவ்வொருவரும் அவடத்து செல்வாங்களாம். துன்மார்க்குன்னு நினச்சிவாங்க. பெரும் கூட்டமாக என்ன செய்யணும்? நரகத்துக்கு போவாங்க. அதான் அவர்களுக்கு முன்பாக இருந்த ஜனங்கள் எப்படி போனாங்களோ அதே போல் அந்த துன்மார்க்கனை நிச்சயமாக உங்களுக்கு பின்னால் நிச்சயமாக அந்த இடத்துக்கு போவாங்கிறாரு. நீங்கள் வீணான ஆறுதலை எனக்கு சொல்கிறது என்ன? அப்படிலாம் இருக்குது. நீங்கள் எனக்கு நீங்கள் என்ன ஆறுதலை எங்கே எனக்கு சொல்கிறீங்க? உங்கள் உங்கள் மறுமொழிகளில் உண்மைக்கேடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி யோபு நினைச்சு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக 3வது தடவையாக இப்போ தேவனான எலிபாஸ் என்ன வராரு அப்படின்னா, ஒரு மனுஷன் நினைச்சான் விவேகியாக இருந்து தனக்குத்தான் நினைச்சுதான் பிரயோஜனமாக இருக்கிறனால் தேவனுக்கு பிரயோஜனமாக இருப்பானாங்கிறார். அவர் வந்து பரியாசம் தானே பண்ணுறாங்க. அதனால சொல்றாரு, ஒரு மனுஷன் விவேகியாக இருக்கிறானாம். அவன் தனக்கு தான் பிரயோஜனமாக இருக்கிறனால தேவனுக்கு அவன் எப்படி பிரயோஜனமாக இருப்பான்? தனக்கு தான் பிரயோஜனமாக இருக்கிறான், தேவனுக்கு எப்படி பிரயோஜனம் இருப்பாங்கிறார். அதனால் நீர் நீதிமானாக இருப்பதனால் சர்வவலருக்கு நன்மை உண்டாகுமாங்கிறார். இப்போ நீர் நினைச்சிரு, நீர் நீதிமானு சொல்லி எழுதிரு. நீர் நீதிமானாக இருக்கிறனால சர்வவலருக்கு நன்மை உண்டாகுமாங்கிறார். ஏன்னா மனுஷன் விவேகியாக இருந்து தனக்கு தானே பிரயோஜனமாக இருக்கிறான், தேவனுக்கு பிரயோஜனமாக இருப்பானான்னு சொல்கிறார்ல. அதனால் அவர் சொல்கிறாரு, நீர் நீதிமானாக இருப்பதனால சர்வவலருக்கு நன்மை உண்டாகுமா? நீர் உம்முடைய வழிகளை உத்தமமாக்குறது அவருக்கு ஆதாயமாக இருக்குமாங்கிறது. இந்த வழிகளை நீர் உத்தமாக்கலாம், ஆனால் அவருக்கு என்ன செய்யுது? அது ஆதாயம் இருக்குமா அப்படிங்கிறாரு. அதனால் அவர் உமக்கு பயந்து உம்முடைய வழக்காடி உம்மோடைய என்ன செய்யுது? நியாயத்துக்கு வருவாரா அப்படிங்கிறார். அதனால் உம்முடைய பொல்லாப்பு பெரிதும் உம்முடைய அக்கிரங்கள் முடியலாதுமா என்ன செய்யுது இருக்குது. உம்முடைய பொல்லாப்பு பெரிதாக இருக்குது, உம்முடைய அக்கிரங்கள் முடியலாதுமா இருக்கிறது அப்படிங்கிறார். முகந்திரமில் உம்முடைய சகோதரர் கையில் நீர் நினைச்சிரு அடகு வாங்கி ஏழைகளின் வஸ்திரங்களை என்ன செஞ்சு பறித்து கொண்டு இருக்கிறீர். அவர் தான் எல்லாத்துக்கும் கொடுத்து உதவி செஞ்சுருக்காரு. ஆனால் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் முகந்திரம் இல்லாமல் சகோதரர் கையில் நீர் என்ன செஞ்சிரு? அடகு வாங்கினீர். ஏழைகளின் வஸ்திரங்கள் நினைச்சிரு பறித்து கொண்டீர். உடாய்த்தவனுக்கு தாங்கத்துக்கு தண்ணீர் கொடாதபடிக்கு இருந்தீர். பசித்தவனுக்கு நீர் என்ன செய்யலை? நீர் போஜனம் கொடுக்கல. பலவானுக்கே தேசத்தில் என்ன செய்து இடம் உண்டாயிற்று. கணவன் அதில் என்ன செய்கிறான்? குடியேறினான் அப்படிங்கிறார். விதவிகளை என்ன செஞ்சிரு? நீர் வெறுமையாக அனுப்பிவிட்டீர். தாய் தகப்பன் இல்லாதவர்கள் பொய்யங்களை நீர் என்ன செஞ்சிரு? முறித்து போட்டீர். ஆகியால் கன்னிகள் உண்மை என்ன செய்து சூழ்ந்திருக்கிறதுங்கிறார். அவங்கள என்ன செய்கிறாங்க? நக்கல் அடிக்கிறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. சுதந்திரம் இல்லாமல் சகோதர கையில் அடங்கு வாங்கினாங்களாம். ஏழைகள் வஸ்திரத்தை பறித்து போட்டாங்களாம். உடாயத்தனுக்கு தண்ணீர் கொடுக்கலையாம், பசித்தனுக்கு போஜனம் கொடுக்கலையாம். இப்படிலாம் நினச்சிற விதவிகளை நினச்சிறாரு வெறுமையாக அனுப்பிவிட்டாராம். தாய் தகப்பன் எல்லாருக்கும் பையங்களே முறிச்சு போட்டிரு. அதனால தான் கன்னி உண்மை நினச்சது சூழ்ந்திருக்கிறது. அசிப்பில் உமக்கு அந்த பயங்கரம் உண்மை கலங்க பண்ணுறதுன்னு சொல்கிறார். நீர் பார்க்கக்கூடாதபடிக்கு உமக்கு இருள் வந்துட்டு ஜலப்பிரவாகம் நினைச்சது மூடுகிறது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாங்க? நக்கல் அடிக்கிறாங்க. தேவன் பரலோகத்தின் உன்னதமாக இருக்கிறார் அல்லவா? இப்படி தான் நாம் என்ன செய்வோம்? நம்ம கற்பிள்ளைகள் நம்ம இருக்கும்போது நம்மளே இப்படி தான் பரியாசம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அதுக்கு இடம் கூடாதபடிக்கு நம்ம இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார்? பரலோகத்து ராஜ்யத்துக்கு கொண்டு வருவார். அதான் தேவன் பரலோகத்தின் உன்னதங்கள் இருக்கிறார் அல்லவா? நட்சத்திரங்கள் உயரத்தை பாரும். நட்சத்திர உயரத்தை பாரும். அது எத்தனை உயரமாக இருக்குங்கிற தேவன் பரலோகத்தில் இருக்கிறாரு சொல்லிட்டு சொல்கிறாரு. நட்சத்திரத்தை பாரும், அது எவ்வளோ உயரமாக இருக்கிறது. அவைகள் எத்தனை உயரமாக இருக்குது. நீர் தேவன் எப்படி அறிவார்? நீர் தேவன் எப்படி அறிவார்? அந்த காலத்துக்கு அப்புறத்தில் இருக்கிறவர் நியாயம் விசாரிக்கக்கூடுமா அப்படிங்கிறார். ஏன்னா நீர் பாராதபடிக்கு மேகங்கள் என்னச்சது உமக்கு மறைவாக இருக்கிறது. பரமண்டலங்களின் சக்கரத்திலே அவர் உலாவுகிறார் என்று நீர் என்னச்சது சொல்லுறீர். அக்கிரமமாந்தர் பூர்வத்தில் நினைச்சது நடந்த மார்க்கத்தை நீர் கவனித்து பார்த்தீரா? அக்கிரமாந்தர் பூர்வத்தில் நடந்த மார்க்கத்தை கவனித்து பார்த்தீரா? காலம் வருமுன்னே அவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? வாடி போயிட்டாங்களாம். அக்கிரமக்காரர் கால் வருமுன்னே வாடி போயிட்டாங்க. அவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் நினைச்சது புரண்டு போட்டது.
தேவன் அவர்கள் வீடுகளை என்ன செஞ்சுட்டாரு? நன்மையால் நிரப்பியிருந்தாராம். அக்கிரமக்காரருடைய வீட தேவன் என்ன செஞ்சுட்டாராம்? நன்மையால் நிரப்பியிருந்தானாம். அவர்கள் அவரை நோக்கி, "எங்களை விட்டு விலகும். சர்வவல்லவராலே எங்களுக்கு என்ன ஆகும்?" அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்களாம்? சொல்லுவாங்களாம். ஆகையால் துன்மார்க்கன் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக அப்படிங்கிறார். ஆகையால் துன்மார்க்கர் ஆலோசனை தூரமாக இருப்பதாக எங்கள் நிலைமை நிர்மூலமாகாமல் அவருடைய மீதியானதையே அக்கினிப்படுத்தித்து என்பதை நீதிமான் கண்டு என்ன செய்கிறாங்க? சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்கிறார். அதனால் குற்றமில்லாதவன் அவர்களை பார்த்து என்ன செய்கிறானா? நகைக்கிறானா? நீர் அவர்களோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வருங்கிறார். நீர் வந்து குற்றமில்லாதவன் கையில் என்ன செய்யுது? துன்மார்க்கரோட என்ன செய்யணுமா? பழகணுமா? துன்மார்க்கரோட பழகி இருந்தால் உமக்கு என்ன செய்யும்? சமாதானம் இருக்கும். அதனால் உமக்கு என்ன செய்யும்? நன்மை வரும் அப்படிங்கிறார். அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தில் என்ன செய்யும்? வைத்துக்கொள்ள வேண்டுகிறேங்கிறார். அதனால் நீ சர்வ இடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப என்ன செய்வீர்? கட்டுப்படுவீர். சர்வ இடத்துல மனம் திரும்பினால் நீ திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உமக்கு கூடாரத்துக்கு தூரமாக்குவீருங்கிறார். சர்வ இடத்துல மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உமக்கு கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அப்பொழுது தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஒப்பிடும் தங்கத்தையும் நீர் என்ன செஞ்சிரு? நீ சேர்த்து வைப்பீர் அப்படிங்கிறார். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு என்ன செய்வார்? பசு பொன்னாக இருப்பார். உமக்கு சொக்க வெள்ளியமாக இருப்பார். அப்பொழுது சர்வ வல்லவரால் நீர் என்ன செய்து மனமகிழ்ச்சியாக இருந்து தேவனுக்கு நேராக உங்களுடைய முகத்தை என்ன செய்து நீர் எடுப்பீர் அப்படிங்கிறார். அதனால் நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணது அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை என்ன செய்து செலுத்துவீங்கிறார். அதனால் நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு என்ன செய்யும்? நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் என்ன செய்யும்? பிரகாசிக்கும். மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் என்ன செய்வாங்க? ரசிக்கப்படுவாங்க. குற்றமற்றிராதவனை கூட நீர் என்ன செஞ்சு தப்பி வைப்பிரு. உம்முடைய கைகளின் சுத்தத்தின் நிமித்தம் அவன் தப்பி போவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்படி எலிபாஸ் என்ன செய்கிறாரு? அவர் பரியாசம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அதற்கு யோபு பிரயோத்தனமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரண்டுத்தனமாக எண்ணப்படுறது. இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரண்டுத்தனம் எண்ணப்படுது. என் தவிப்பை பார்க்கலாம் என் வாதம் எனது கடினமானதுங்கிறார். அதனால் நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாக இருக்கும். கர்த்தரை நான் எங்கே கண்டு கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாக இருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை நான் நினைச்சுவேன் அவருக்கு முன்பாக வரிசையாக வைப்பேங்கிறார். நான் இப்படி என்னெல்லாம் காரியங்கள் செஞ்சேங்கிறத நியாயத்தை அவர் அவர் வந்து எங்கே இருக்கிறாருன்னு பார்த்து அறிந்து அவருக்கு முன்பாக நான் செய்த நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாக வைப்பேன். காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை எண்ணிச்சுவேன் நான் நிரப்புவேன் அப்படிங்கிறார். அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை என்ன செய்வாங்க? உணர்ந்து கொள்வேன். அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோட வழக்காடுவாரா? அவர் தம்முடைய மகா வல்லமையோடு என்னோட வழக்காடுவாரா? அவர் அப்படி செய்யாமல் என் மேல் தய வைப்பார் அப்படிங்கிறார். அவருடைய மகா வல்லமையோடு என்னோட வழக்காட மாட்டார். அப்புறம் அப்படி செய்யாதபடிக்கு என்மேல் என்ன செய்வார்? அவர் தய வைப்பாருங்கிறார். அதனால் அங்கே சன்மார்க்கன் அவரோட என்ன செய்யலாம்? வழக்காடலாம். கர்த்தரோட சன்மார்க்கன் வழக்காடலாம். அவர் என்ன நியாயந்திக்கிறவன் கைக்கு என்னை என்ன எங்கள் நிச்சயமாக என்னை நீங்களாக்கி என்ன செய்வார்? தப்பிப்பார். நியாயந்திக்கிற கைக்கு நீங்களாக்கி தப்பிப்பார். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் நான் நினச்சிட்டு அவரை காணலை. ஆனால் இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை நான் காணலை. வலதுபுறத்தில் அவரை நான் காணாதபடிக்கு என்ன செய்கிறாரு? ஒளித்திருக்கிறாரு. ஆனால் நான் போகும் வழி அவர் ஒளிச்சிருந்தாலும் நான் போகும் வழி அவர் என்ன செய்வார்? அறிவார். அவர் என்னை சோதித்த பின் என்ன செய்வார்? பொன்னாக விளங்க வைப்பாருங்கிறார். இப்போ நான் சோதிக்கப்படுறேன். அதனால் அவர் என்னை சோதித்த பிறகு நான் என்ன செய்வேன்? நான் பொன்னாக விளங்குவேன் அப்படிங்கிறார். அதனால் என் கால்கள் அவர் அடிகளை என்ன செய்து பற்றி பிடித்தது. நான் வந்து என் கால்கள் அவருடைய அடிகளை என்ன செய்து பற்றி பிடித்திருக்கிறது. அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் நான் என்ன செய்கிறேன்? அதை கை கொண்டிருக்கிறேன். அதனால் அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் என்ன செய்யவில்லை? நான் பின்வாங்குறதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை என்ன செய்து பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அவரோ வென்றால் ஒரே மனமாக இருக்கிறாரு. அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவர் சித்தத்தின்படியெல்லாம் என்ன செய்வார்? நமக்கு செய்வாருங்க. தேவனுடைய சித்தத்தின்படி தான் அவர் செய்வாரே தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டார். அதனால் அவர் ஒரே மனமாக இருக்கிறாரு. அவரை யாரும் திருப்ப முடியாது. அவர் நமக்கு வேண்டிய ஆகாரத்தை என்ன செய்வார்? அவர் வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக எனக்கு என்ன செய்வார்? தருவார் அப்படின்னு சொல்கிறார். அதனால் எனக்கு குறித்திருக்கிறத அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவாருங்க. அவர் வந்து ஒரே மனமாக இருக்கிறாரு. என்னை திருப்பத்தக்கவன் யாரும் திருப்ப முடியாது. அவருடைய சித்தத்தின்படி தான் என்ன செய்வார்? என்னை நடத்துவார், செய்வார்னு சொல்லிட்டு எனக்கு குறித்திருக்கிறத அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். எனக்கு என்னென்ன முடிவு வச்சுக்கிறாருங்கிறத அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் எனக்கு அநேக வருடத்தில் உண்டுகிறார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேக வருடத்தில் எனக்கு உண்டு. அதனால் எனக்கு குறித்திருக்கிறத அவர் என்ன செய்வார்?
நிறைவேற்றுவாருங்கிறார். ஆகையால் அவருக்கு முன்பாக நான் என்ன செய்றேன்? கலங்குறேன். நான் சிந்திக்கிற போது அவருக்கு நான் என்ன செய்றேன்? பயப்படுறேன். அவருக்கு முன்பாக நான் கலங்குறேன். நான் சிந்திக்கும்போது அவருக்கு முன்பாக பயப்படுறேன். தேவன் இருதயத்தை என்ன செஞ்சுட்டாரு? இளைக்க பண்ணிட்டாரு. அதனால சர்வ வல்லவர் என்னை என்ன செஞ்சுட்டாரு? கலங்க பண்ணினாரு. அந்தகாரம் வராதற்கு முன்னே நான் சங்கரிக்கப்படாமலும், இருளை அவர் எனக்கு மறைக்காமலும் போனபடியினால் நான் என்ன செய்றேன்? நான் இப்படி இருக்கிறேங்கிறார். தேவன் என் இருதயத்தை இலக்கரிக்க பண்ணினார். சர்வ வல்லவர் என்ன செஞ்சார்? என்னை கலங்க பண்ணினார். ஆனால் அந்தகாரம் வர்றதுக்கு முன்னே நான் சங்கரிக்கப்படாமலும், இருளை அவர் எனக்கு மறைக்காமலும் போனதுனால நான் இப்படி இருக்கிறேங்கிறார். அதனால சர்வருடைய காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாது எப்படிங்கிறார். அதனால சிலர் எல்லை குறிப்புகள் என்ன செய்றாங்க? ஒற்றி போடுறாங்களாம். மந்தைகளை பலாத்காரமாய் சாய்த்து கொண்டு போய் என்ன செய்றாங்க? பட்சிக்கிறாங்களாம். தாய் தகப்பன் இல்லாதவங்க கழுதையை ஒட்டி கொண்டு போய் விதவின் மாட்டை ஈடாக எடுத்துக்கொள்றாங்க. தேசத்தில் சிறுமைப்பட்டவர்கள் ஏகமாய் ஒழித்துக் கொள்ளத்தக்கதாக எளிமையானவர்கள் வழியை விட்டு என்ன செய்றாங்க? விலகுறாங்கன்னு சொல்லி யோபையா என்ன சொல்றாரு. அடுத்தபடியாக தேசத்தில் சிறுமைப்பட்டவர்கள் ஏகமாய் ஒழித்துக் கொள்ளத்தக்கதாக எளிமையான வழியை விட்டு விலகுறாங்க. அவர்கள் ஒரு காட்டுக்கழுதை போல இதை தேட என்ன செய்றாங்க? அதிகாலமே தங்கள் வேலைக்கு என்ன செய்றாங்க? புறப்படுறாங்க. வனாந்திர வழிதான் அவர்களுக்கு என்னது? அவர்கள் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்கும். யாருக்கு? எல்லை குறிப்புகள ஒற்றி போடுறாங்களோ அவங்களுக்கு. அவங்க வந்து எல்லை குறிப்புல ஒற்றி போட்டு, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள பட்சித்து, விதவையின் மாட்டை ஈடாக வாங்குறாங்களோ, அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது வந்து நம்ம நாளை தினத்தில நம்ம பார்ப்போம். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. அதனால யெகோவாயா போன்று நம்ம அந்த கர்த்தர தான் நான் உறுதியா பற்றி பிடிச்சிருக்கிறேன். எனக்கு ஏன் இந்த பாடு? ஏன் எனக்கு இந்த உபத்திரம்? என்னை துன்பப்படுத்தலாம் நல்லா இருக்காங்களே, நல்லா இல்லையேன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டாம்? வேதனைப்பட வேண்டாம். அவருடைய அழிவு ஒரு நிமிஷத்துல என்ன செய்றோம்? பறந்து போயிரும். ஆனா, நாம அப்படி இல்ல. நம்ம சர்வவல்லவர் என்ன செய்வாரு? நம்மள சொர்க்க வழியா நம்மள என்ன செய்வாரு? வைப்பாரு. அதனால கலங்காம, திகையாம கர்த்தரை உறுதியா பற்றி பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் தான் மூலியமா ஆசீர்வதிப்பாராக.